ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சூப்பரான ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ரூபாய் 1000 ஸ்கீமில் புதுசாக கிட்டத்தட்ட உங்களுடன் ஸ்டாலினில் 29 லட்சம் பேருக்கு மேலே மகளிர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான மகிழ்ச்சியான முக்கிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய நாளிலிருந்து, அதாவது 12 டிசம்பர் 12ஆம் தேதி முதல் இன்றைக்கி முதல் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 உங்களுக்கான தொகை, அதாவது நீங்கள் தகுதியானவர்கள், நீங்கள் இந்த ஸ்கீமில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தீங்கன்னா 1000 ரூபாய் கிரெடிட் அமௌண்ட் இன்றைக்கி வந்து 3 மணி அளவில் ஈவினிங் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான எஸ்எம்எஸும் டீட்டெயிலாக கவர்மெண்ட் சைட்லேருந்தே டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கலைஞர் மகளிர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் ஹாப்பி நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 26-27 மாதம் வாங்கி வந்தவங்களுக்கும் இன்றைக்கி நாளே 12-12லே பார்த்தீங்கன்னா ரெகுலராக 15ஆம் தேதி தான் பணம் கிரெடிட் பண்ணுவாங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் பணம் ரூபாய் 1000 செலுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்படின்னே சொல்லலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ புதுசாக அப்ளை பண்ணவங்கள கிட்டத்தட்ட 17 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு மகளிர்களுக்கு புதுசாக அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கான பணம் ரூபாய் 1000 அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி, அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரூபாய் 1000 சென்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக எது போல் எஸ்எம்எஸ் வந்திருக்கு, உங்களுக்கு இன்னும் அந்த எஸ்எம்எஸ் வரலன்னா என்ன ப்ராப்ளம், இதுக்கு மேலே வருமா, பணம் கரெக்டாக கிரெடிட் ஆகுமா, அப்ளை பண்ணவங்க அடுத்த கட்ட மூவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பணம் கிரெடிட் ஆனதை பற்றியும், புதுசாக அப்ளை பண்ணவங்கள பற்றியும், ரெகுலராக பணம் வாங்கினவங்கள பற்றியும் டீட்டெயிலாக எஸ்எம்எஸ் பணத்தை சம்மந்தமாக டீட்டெயிலாக பேச போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். நிறைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் பணம் கிரெடிட் ஆகிறதுக்கான, பணம் ஒரு சிலவங்க கிரெடிட் ஆகாத இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ரூபாய் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் புதுசாக விண்ணப்பம் வரப்போகுது. புதுசாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் கட்டாயம் உங்களுக்கு ரூபாய் 1000 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வீடியோ நம்ம சேனலில் டீட்டெயிலாக போட்டு வந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும், அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இதுக்கு மேலே செயல்படாது, இதுக்கு மேலே 1000 ரூபாய் கிரெடிட் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நம்ம மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய, வட்டாரங்கள் தரப்புலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், நியூஸு, செய்தி வெளியீடு எல்லாத்தையுமே சேகரித்து வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணி வந்தோம். யாராருக்கெல்லாம் தகுதி இருந்தும் வராத இருக்குதோ அவங்களுக்குலாம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும் பணம் ரூபாய் 1000 வரும், அப்ளை பண்ணுங்க அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிருந்தீங்க. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் ரூபாய் 1000 முதல் தவணையாக கிரெடிட் ஆக போகுது. ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டு பணம் ரெகுலராக வாங்கி வந்தவங்களுக்கும் இன்னைக்கு பணம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த எஸ்எம்எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம். எஸ்எம்எஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சேவிங் லோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு கிரெடிட்டட் வித் 1000 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணி டிபிடி கிரெடிட்டட் / கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிபிடி ட்ரான்ஸ்ஃபர்னா உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கிரெடிட் அமௌண்ட்லேருந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்காக 12 டிசம்பர் 2025 இந்த எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த 12ஆம் தேதி பணம் ரெகுலராக வாங்கினவங்களுக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு, புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கும் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி ரூபாய் 1000 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற போல் இது போல் எஸ்எம்எஸ் டீட்டெயிலாக வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த எஸ்எம்எஸ் வராத கூட இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலவங்க 2-3 பேங்க் அக்கௌண்ட் கூட வச்சிருக்கலாம். அவங்க எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டை முக்கியமாக ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எஸ்எம்எஸ் வராதவங்க, இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்க கண்டிப்பாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வாங்குறவங்களும் முன்கூட்டியே 3 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பணம் வந்துருச்சு. எப்பயும் 15ஆம் தேதி தான் வரும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ 12ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறிப்பாக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும்னா, அதாவது பணம் 3 மணிக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகளை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவை. ஆனால் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 மணி அளவில் நிறைய பேருக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை திட்டம் இன்று புதிதாக 17 லட்சம் பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை 1.35 கோடியாக உயர்கிறது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில்
அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைச்சிடுச்சு. 17 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இன்றைக்கே வந்து விழாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு அவங்களுக்கான தொகையை வந்து செலுத்தியிருக்கார் அப்படின்றத இது சம்மந்தமாக வீடியோவும் கண்டினியூவாக வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் 1000 ஸ்கீமை தான் வந்து கிட்டத்தட்ட கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். திமுக வாக்குறுதிகளே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை தான் மையமாக வந்து வச்சு ரூபாய் 1000 ஸ்கீமை தான் தரப்படுறதா வந்து சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 2023ஆம் ஆண்டு தான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருந்தார். அன்று முதல் நிபந்தனைகள் வரம்புகள் நிறைய பேருக்கு வந்து பெண்களுக்கு வந்து இருந்தது. அதன் மூலயமா அப்ளை பண்ணி மாதம் ரூபாய் 1000 நிறைய பேருக்கு வந்து கிடைச்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்பயே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து 1,16,00,000 பேருக்கு தான் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கான இன்ஃபர்மேஷனும் இதிலே வந்து டீட்டெயிலாக வந்து இருக்குது. இந்த திட்டத்துக்கான கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டனர். சுமார் 1,63,00,000 பேர் 1.63 கோடி பெண்கள் வந்து விண்ணப்பம் வந்து செய்திருந்தனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த விண்ணப்பம் வந்து செய்திருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து வராத இருந்தது. ஒரு சிலவங்க தான் வந்து தகுதியானவங்க மட்டும் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு வந்து டீட்டெயிலாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே வந்து வாக்குறுதிகளாக கொடுக்கும்போது அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைகளுக்கும் வந்து மாதம் ரூபாய் 1000 பெண்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வாக்குறுதிகளில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெண்களிடையே வந்து பார்த்திங்கன்னா கடும் அதிருப்தி வந்து ஏற்படுத்தியது. இருந்தாலும் தகுதியின் அடிப்படையில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,50,000 பயனாளிகளுக்கு தகுதியானவர்களுக்கு மட்டும் முதல் கட்டமாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்றும் வந்து பெயரிடப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பின்னர் இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வழங்க வாய்ப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து நம்ம ஸ்கீமை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்க வீடியோ வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது 1,06,00,000 பேர் வந்து ஏற்கனவே பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு மேல்முறையீடு வந்து இ-சேவை மூலயமா வந்து பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தி மீண்டும் வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு எந்த ஒரு ஸ்கீமுக்கும் வந்து மேல்முறையீடு ஆப்ஷன் ரீஅப்ளைக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்ததே கிடையாது. இந்த ஸ்கீமில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3வதுலேருந்து 4வது வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்த சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து எப்பயுமே எக்ஸ்க்ளூசிவாக வந்து போட்டிருக்கோம். நிறைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்டே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் வரும்னு வந்து சொல்கிறீங்க, ஆனால் வந்து வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்ற வந்து சொன்ன ஒரே ஒரு சேனல் நம்ம சேனல் மட்டும்தான். அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸு, அதுக்கான ஆர்டிக்கல், அதுக்கான மெசேஜ், என்னென்ன எஸ்எம்எஸ்லாம் வந்து வரும் அப்படின்னு சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தோம். இதன் மூலம் சிலர் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டனர் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம மூலிமா நம்ம வீடியோ வந்து பார்த்து நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க. தமிழக அரசு கணக்கீட்டின்படி சுமார் 1,13,75,000 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 75,492 பெண்கள் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி ஆனால் அவர்களின் வங்கி கணக்கு வந்து சேர்கிறது அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கவுண்ட்டை நீங்களே வந்து பார்த்தா தெரியும். ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவங்களும் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களும் கிட்டத்தட்ட 1,13,75,492 பெண்கள் வந்து இது வரைக்கும் வந்து 25லேருந்து 27 மாதம் வந்து பணம் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 15ஆம் தேதி ஆனால் அவங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகிட்டு வந்திருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுலேயும் வந்து விடுபட்டவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்ற நோக்கத்தோட திரும்பவும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலிமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாடு அரசு உருவாக்கி வந்து கொடுத்துருந்தது. அதன் மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதங்களாக அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. மாவட்டத்தில் ஒரு சில மாவட்டத்தில் கிராமங்களில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப்பு கிட்டத்தட்ட 10,000 கேம்புக்கு மேலே வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் பல்வேறு பேர் கிட்டத்தட்ட 29 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கான கணக்கு வழக்கு எல்லாமே வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2022-23 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு ரூபாய் 7,926 கோடியே 35 லட்சத்தி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் 2024-25 நிதியாண்டில் ரூபாய் 13,790 கோடியும் 65 லட்சம் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அதிக நிதியே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு தான் ஒதுக்கி இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் தமிழ்நாடு அரசு.
ஏற்கனவே 2 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரை 9121 கோடி வந்து வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மகளிர் உரிமை தொகைக்காக இதுவரை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 மாதங்களாக 30,838 கோடியே 45 லட்சம் செலவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் வந்து தெரிவித்திருக்கார். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்படும். இதுக்கு மேலேயும் வராதவங்களுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி தரப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு இந்த திட்டத்தை வந்து மேலும் விரிவுபடுத்தும் பலப்படுத்தும் அப்படின்றத வந்து தெரிய வருது. அதன்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து பெறப்பட்டிருந்து. இந்த உரிமை தொகை பெற ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்துக்கு கீழே வருமானம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவே வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 5 ஏக்கரா குறைவாக நிலம் இருக்க வேண்டும் அப்படின்ற கிரைட்டீரியாவும் வந்து இருந்து ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக மின்சாரம் 3600 யூனிட்டுக்கும் குறைவாக இருத்தல் வேண்டும் என்ற விதிகள் வந்து வகுக்கப்பட்டு இருந்தது. இந்த அப்ளிகேஷனில் முக்கியமாக பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது எல்லாமே கிரைட்டீரியா எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருமானமும் இதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும், உங்களுக்கு நிலம் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான் இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாலும் இதுக்கு கீழே இருக்கிற கிரைட்டீரியா மூலயமா அவங்க கலாய்வு செய்யப்பட்டு அந்தந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து இப்போ ரீசனாக வந்து 29 லட்சம் பேர் மனுக்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலினில் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்து இருக்குது. அவங்களுக்கு ஃபுல்லாக டைரெக்டாக வருவாய்த்துறையின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மணிகார், விஓ அசிஸ்டன்ட் இவங்களாம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க மூலயமா தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி நாளிலிருந்து 17 லட்சம் பேருக்கு ரூபாய் 1000 வந்து பணம் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக வந்து இருக்கிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குகிற மகளிர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் கிட்டத்தட்ட மொத்தம் 28 லட்சம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார் அப்படின்றத அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் தற்போது 17 லட்சம் பெண்கள் தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் ஏற்கனவே வந்து காலில் வந்து கிடைச்சிருந்து. அவர்களுக்கு நேரு விளையாட்டு அரங்கில் நடக்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் இன்று மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வழங்குகிறார். 2ஆம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே வந்து காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 15, 2023 அன்று இந்த திட்டத்தை முதல் கட்டமாக வந்து தொடங்கி வச்சிருந்தார். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் கட்டமாக புதுசாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த பணம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இவர்களுக்கு வரும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும். இதன் மூலம் தமிழகத்தில் இந்த திட்டத்தின் பல்வேறு பயனாளிகளின் எண்ணிக்கை 1.34 கோடியாக வந்து உயரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிகல் பேஸ் படி 15ஆம் தேதி தான் வந்து பணம் வந்து ரெகுலராக எல்லாருக்கும் கிரெடிட் ஆகணும், புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களும் கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக ஹாப்பி நியூஸாக வந்து இன்னைக்கு டிசம்பர் 12/2025 ரூபாய் 1000 புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலினில் அப்ளை பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கும் ஏற்கனவே ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கும் பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு 1000 ரூபாய் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கிரெடிட்டட் மெசேஜ் ஏற்கனவே சொன்னது போல் வந்து வரும். அது சம்மந்தமாக வீடியோவில் லாஸ்ட்லி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் எஸ்எம்எஸும் உங்களுக்கு வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு பணம் வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இது போல் எஸ்எம்எஸ் தான், அதாவது மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண பண்ணி ₹1 ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்றத முக்கியமாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் ₹1 கிரெடிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. அது சம்மந்தமாக நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சிங்க. உங்களுக்கு ₹1 கிரெடிட்டட் அமௌண்ட் வந்திருந்ததுன்னா இன்றைக்கி தேதிக்கு டிசம்பர் 12ஆம் தேதிக்கு கண்டிப்பாக ரூபாய் 1000 வந்திருக்கும். வராதவங்க என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு ₹1 கிரெடிட்டட் அமௌண்ட் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் பேமெண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ₹1 கிரெடிட்டட் அமௌண்ட் வந்திருக்கும். இந்த எஸ்எம்எஸ் வரலனாலும் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ₹1 கிரெடிட்டட் அமௌண்ட் வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
கிட்டத்தட்ட 29 லட்சம் பேரில் 17 லட்சம் பேருக்கு வந்து இப்போ புதுசாக வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கும் ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் ஆயிருக்கான்னு 1 செகண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கிரெடிட் மெசேஜ் வந்திருக்கா, எஸ்எம்எஸ் வரனாலும் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுடைய டிரான்சாக்ஷனும் வந்து செக் பண்ணுங்கள். ₹1 கிரெடிட் அமௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இதன் மூலயமா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி தேதிக்கு டிசம்பர் 12, 2025 இப்போ நான் காமிக்கிற எஸ்எம்எஸ் போலே டிபிடி கிரெடிட்டட் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு ரூபாய் 1000 வந்து கிரெடிட் ஆகிருக்கும். கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ₹1000 கிரெடிட்டட் மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்து வந்திருக்கோ அவங்க ஃபுல்லாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஹாப்பி ஐ எம் காட்டட் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை என்கிட்ட வந்து பகிர்ந்துங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து வரலையோ அவங்களாம் வருத்தப்படாதீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே கிரெடிட் ஆகணும், அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சேனல்லே வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அது வந்து கிடைக்கும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 17 லட்சம் பேர் மகளிர்களுக்கு புதுசாக வந்து டிசம்பர் 12 வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து பணம் வந்து வாங்கி வரவங்களுக்கும் 15ஆம் தேதி தான் வந்து கிரெடிட் ஆகும். அவங்களுக்கும் இன்றைக்கே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஹாப்பி நியூஸ். எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்ற சம்மந்தமாகவும் பணம் வராத சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு வந்து வீடியோ பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஷேர் மூலிமா இந்த எஃபர்ட் ஃபுல்லாக ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேரும். அவங்களும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து நினைப்பாங்க. அதனால் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் இந்த வீடியோலையோ இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் வந்து இருக்கும். நீங்கள் எந்த கமெண்ட் பண்ணாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுற மிகப்பெரிய சேனலே நம்ம சேனல் தான் அப்படின்னே வந்து சொல்லலாம். நீங்கள் பழைய வீடியோலாம் போய் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு டவுட்டுக்கும் உடனடியாக வந்து அங்கே ரிப்ளை பண்ணியிருப்போம். அதுதான் எங்களோட மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பணம் வந்திருந்தாலும் சரி இல்லை வராத இருந்து ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயிலாக வந்து கொடுப்போம் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.